ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம தளபதி பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியும் சரி அதுக்கப்புறமா பாடலையும் சரி லான்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க கொடியை, அதுக்கப்புறமா சாங்கையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொடியை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். கொடியினுடைய கலர் பார்த்தோம்னா ரெட்டு அண்ட் எல்லோ இந்த ரெண்டு கலரும் தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து இதுதான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம். இப்போ அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா சென்டரில் பார்த்தோம்னா ஒரு ரவுண்ட் மார்க் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தோம்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு வாகை மலர்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் பார்த்தோம்னா யானை வந்து ரொம்பவே பிளிரிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தோன்னா காட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி ஒரு கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனலோட தமிழ்லேயே பார்த்தோம்னா இந்த கலரில் தான் இருக்கும். அதனால் பார்த்தோம்னா நம்மளுக்கு கட்சி கொடிக்கும் தமிழுக்கும் பார்த்தோம்னா ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ இந்த கொடிக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி பார்த்தோம்னா இங்கே நடந்த ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரியல. அது பார்த்தோம்னா மாநாட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா அதை பற்றி என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஸோ இது பார்த்தோம்னா சங்க காலங்களில் நடந்துச்சு. அதாவது பார்த்தோம்னா சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி யானை கட்டி போர் அடித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா யானைகளை கொண்டு தான் பார்த்தோம்னா போர் நடத்துவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அதில் ஜெயிச்சவங்களுக்கு பார்த்தோம்னா வாகை மலர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணி இந்த கொடியில் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதுதான் தளபதியும் சொல்ல வருவார்னு நினைக்கிறேன். அதனால் ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற அந்த ரெண்டு யானைகளும் ஜெயிச்சதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொடுக்குற அந்த என்ன சொல்கிறது அந்த வாகை மலரையும் பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுக்குறக்காக பிரசன்ட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதையும் பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணி தான் இதில் வந்து சொல்லியிருக்காரு போல். அதாவது வெற்றி நிச்சயம் அப்படின்னு தளபதி சொன்னார்ல, அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாத விஷயமாகவும் இருக்கலாம், மேபி இந்த ஒரு விஷயமும் இருக்கலாம், இல்லைனா இதை தொடர்பு சம்மந்தப்பட்டு ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த சாங் பார்த்தோம்னா லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது நம்ம விவேக் அவர்கள் தான். ஸோ தளபதிக்கு அவர் சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே லிரிக்ஸ் பார்த்தோம்னா வேறு மாதிரி எழுதுவார். இப்போ கட்சி கொடி அதுவும் காலங்காலத்துக்கு நிலச்சி நிற்க போகிற ஒரு சாங் அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு வரிகள் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தோம்னா ஆலப்போரான் தமிழன் சேம் பேட்டர்ன் தான், அதே தான் அவரும் எழுதியிருப்பார். ஸோ இப்போ இதுக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்க ஆசைப்படுறாங்க, இனிமேல் பார்த்தோம்னா அது எப்படி வந்து கொண்டு வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சில வரிகளை இதில் உள்ளடக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மிக முக்கியமாக தமிழன் கொடி அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பார்த்தோம்னா வேறு லெவல் வைப்பு. கொடியை சம்மந்தப்படுத்திய மக்களோட பிரச்சனைகளையும் சரி, மக்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா இதில் ஷேர் பண்ணிட்டாரு நம்ம விவேக் அவர்கள். அதுக்கே மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இதுக்கு பிஜிஎம் மியூசிக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம தமன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா வேறு லெவலில் வைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சாங் கண்டிப்பாக பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் 4-5 நாட்களில் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் வைரல் ஆக போகுது. ஆனால் இதுலையும் பார்த்தோம்னா சில பேர் குறை கண்டுபிடிச்சி பார்த்தோம்னா ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்றக்காகவே பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தோம்னா இன்னும் பப்ளிசிட்டி அதிகமாக இருக்கும். விஷுவலாக பார்த்தோம்னா ஒரு சில கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் நடந்த போர்கள் மாதிரி இன்னும் பார்த்தோம்னா சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ சோழர் காலத்தில் பார்த்தோம்னா இங்கிருந்து வெளிநாடுகள் வரைக்கும் பார்த்தோம்னா யானைகளை கப்பலில் ஏற்றிட்டு போய் பார்த்தோம்னா போர் பண்ணி ஜெயிச்சு திரும்பி வந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு வெற்றி வாகை சொல்கிறதுக்காக வாகை மலரெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் பார்த்தோம்னா இங்கே சொல்ல வர மாதிரி இந்த சாங்கில் நம்மளுக்கும் தெரியுது. இந்த கொடி பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா தளபதி மாநாட்டில் அதை தான் சொல்லுவார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் தோணுது. இப்போ தளபதி கட்சி கொடி லான்ச் பண்ண இந்த மீட்டப்பில் பார்த்தோம்னா பெருசாக எதுவுமே பேசலை. அது எல்லாத்தையும் மாநாட்டில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அது வரைக்கும் நல்லது தான். ஏன்னா பேசினா கூட சில விஷயங்களை பார்த்தோம்னா கான்ட்ரவர்சியாக மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டில் பேசினாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ அது பார்த்தோம்னா அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு தளபதி முடிவு பண்ணி போயிட்டார் போல். ஸோ ரொம்பவே நல்லதாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கட்சியில் இருக்கிற சில குறியீடுகளும் சரி, இந்த சாங்கில் இருக்கிற சில விஷயங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.